கோவையில் ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கோவை பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஹரிஸ்ரீ என்பவர் துப்பாக்கியுடன் சுற்றிக் கொண்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் கோவை புறநகர் பகுதியில் தன்னுடைய துப்பாக்கியால் வானை நோக்கி சுட்டு ரகளை செய்ததாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை கோவில்பாளையம் பகுதியில் இருந்த ஹரிஸ்ரீயை போலீசார் பிடித்தார்கள். அவரிடம் துப்பாக்கி மறைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்தை கேட்ட பொழுது துப்பாக்கி இருக்கக்கூடிய இடத்தை காட்டுவதாக போலீசாரை அழைத்து சென்றிருக்கிறார். திடீரென அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசார் மீது சுட முயன்ற போது போலீசார் தற்பாதுகாப்பிற்காக ஹரிஸ்ரீ மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதில் ஹரிஸ்ரீ காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து ஹரிஸ்ரீயிடம் இருந்த துப்பாக்கியானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கக்கூடிய போலீசார் தற்பொழுது இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பவ இடத்தில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் தற்பொழுது இந்த இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வேறு எங்கேனும் துப்பாக்கி வைத்திருக்கிறாரா என்பது குறித்தும் விசாரித்து வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் துப்பாக்கி வைத்திருந்த வழக்கில் ஹரிஸ்ரீ கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியில் வந்திருந்தார். தற்போது ஜாமீனில் வந்திருந்த நிலையில் மற்றொரு துப்பாக்கியுடன் அவர் சுற்றித் திரிந்த பொழுது போலீசார் தற்பொழுது அவரை சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள். நந்தா, நன்றி குருசாமி, விவரங்களுக்கு.